திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் என்றால் அம்மாவட்டத்திற்கே முதலமைச்சர் போன்றவர்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள் என அனைவரும் இவர்களுக்கு அடுத்துதான். அரசு அல்லது கட்சி என எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கு தலைமை என்பது மாவட்ட செயலாளராகத்தான் இருப்பார்கள். அத்தனை பவர்ஃபுல் போஸ்டிங் தான் திமுகவின் மாவட்ட செயலாளர் பதவி. அதனால்தான் திமுகவில் மாவட்ட செயலாளர் ரேசுக்கு மவுசு எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கட்சியை கட்டமைப்பதில் மிக முக்கிய நடவடிக்கையை கடந்த ஓராண்டுக்கு முன்பாகவே தலைமை எடுத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்தடுத்து பல்வேறு சிக்கல்களை திமுக அரசு சந்தித்ததால் கட்சி கட்டமைப்பிற்கான மாற்றம் குறித்த அறிவிப்பை தலைமை தள்ளி வைத்ததாகவும், தற்போது தேர்தல் நெருங்குவதோடு புதிதாக தொடங்கப்பட்ட தாவேகாவே 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமித்ததாலும் மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்தை அறிவாலயம் முன்னெடுத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதன் முதற்கட்டமாக ஈரோடு, திருப்பூர், திருவள்ளூர், விழுப்புரம், மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களின் செயலாளர்கள் நியமனம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டது அறிவாலயம். முன்னதாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, மதுரை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, வேலூர், விழுப்புரம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருச்சி உட்பட 37 மாவட்டங்களில் கூடுதலாக மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவதோடு சுணக்கமானவர்களை வெளியேற்றவும் திமுக தலைமை முடிவெடுத்ததாக தகவல்கள் கசிந்தன. அதன் அடிப்படையில் 7 மாவட்டங்களில் அதிரடி மாற்றங்களை செய்துள்ளது திமுக தலைமை. இந்த மாற்றங்கள் தொடருமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதனை உறுதி செய்திருக்கிறார். 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கை உறுதி செய்யும் வகையில் களத்திற்கேற்ற வியூகம் அமைத்து மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது களையெடுப்பு அல்ல, திமுக எனும் 75 ஆண்டுகால இயக்கத்தின் உறுதிமிக்க கட்டுமானம், மேலும் வலிவுடனும் பொலிவுடனும் திகழ்வதற்கான கட்டுமான சீரமைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். கட்சியின் நலன் கருதி இந்த நிர்வாகிகள் மாற்றம் தொடரும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமது கடிதத்தில் உறுதிபட தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் இந்த எச்சரிக்கை கடிதத்தால் திமுக மாவட்ட செயலாளர்கள் கிளியில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மாண்புமிகுக்கள் தான் கடும் அப்செட்டில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பிட்ட அளவிலான சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டங்களை வைத்துள்ள மாண்புமிகுக்களிடம் இருந்து தொகுதிகள் பிரிக்கப்பட்டு அவை இளைஞரணியை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுகவின் கட்டமைப்பை மாற்றி மாவட்டங்களை அதிகரித்து சீனியர்களிடம் தொகுதிகளை கைப்பற்றி அதனை ஜூனியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக வைத்தது உதைத்தரப்புதான் என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். முதற்கட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் சீனியர்கள் இருக்கும் நிலையில் இனி வரப்போகும் ஒவ்வொரு கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலும் ஜூனியர்ஸ் ராக்டு, சீனியர்ஸ் ஷாக்டு என்பது போலவே அமைய உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் முக்கிய டார்கெட்டாக இருப்பது என்னவோ சென்னையின் மாவட்ட செயலாளர்கள் கம் மாண்புமிகுக்கள் தான் என்று அறிவாலய பற்றி கிசுகிசுக்கிறது. ஏனென்றால் கடந்த மக்களவைத் தேர்தலில் வாக்கு சதவிகிதம் குறைவாக இருந்த மாவட்டமாக சென்னை இருந்தது என்றும் தலைநகரில் 2 மாண்புமிகுக்கள் இருந்தும் பெரிய அளவிலான வாக்கு சதவிகிதம் வரவில்லை என்று தலைமை அப்செட்டாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதோடு அண்ணா பல்கலைக்கழக வழக்கும் நெருக்கடியை ஏற்படுத்த இவர்களிடம் இருந்து தொகுதிகளை குறைத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தலைமை வந்துவிட்டதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் சென்னையில் அமைச்சர் சேகர்பாபுவிடம் 6 தொகுதிகள் இருக்கும் நிலையில் 2 தொகுதிகள் குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும், அதேபோல் அமைச்சர் மா. சுப்பிரமணியனிடம் 5 தொகுதிகள் இருக்கும் நிலையில் அவற்றையும் குறைக்க தலைமைக்கு குறிஞ்சி மாளிகையில் இருந்து கோரிக்கை பறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே விரைவிலேயே திமுகவில் அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் மாற்ற பட்டியலை எதிர்பார்க்கலாம்.